ஆனா ஒரே ஒரு ரீகால் மட்டும் எடுத்துச்சுன்னு வச்சுக்கோ, பொறுமையா இருக்கு. ட்ரோல்லாம் பொறுமையா இருக்கான். ஒரு ரீகால் எப்படியே தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு. ஆமா. இந்த பக்கம் அபி, ரோமியோ, ரவுடி ஓபி, நவீன். எனக்கு தெரிஞ்சு இவங்க 4 பேர் போய் ட்ரோலை முடிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ரீகால் எடுக்கிறது பிரச்சனை பண்ணக்கூடாது. 4 பேரும் இங்க மார்னிங் இவென்ட்ல வந்து மொபைல் பிடிஎஸ் தான் இது எடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ரீகால் எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். மீன் பிடிக்கிறதுக்கு தடை இருக்கிற காலத்துல எங்க சனங்க வருமானத்துக்கு அந்த எஸ்என்டி ஹெல்த் லைவ். ஆமாப்பா, 2 டீம் தான் இருக்கு. அவங்களால ஆமா 2 டீம், சாரி गाइस 2 டீம் தான் இருக்கு. ஒன்னு ஜோஸோட டீம், இன்னொன்னு வந்து இவங்க மொபைல் பிடிஎஸ் ரீகால் எடுத்துச்சுன்னா பிடிஎஸ் தான் உடைப்பாங்க. ஷோரா பிடிஎஸ் தான் உடைப்பாங்க. அது போன மேட்ச்க்கு நடந்ததுக்கு அப்படியே பழி வாங்குவாங்க. ஈஸ்வாவை துரத்துறாங்க. ஏதோ ஒரு டீம் ஈஸ்வாக்கு கருப்புயர் அகால மரணம் அடைந்தது. இப்ப இன்னும் ஈஸி மேன் லாஸ் பண்றது அவங்களுக்கு இன்னும் ஈஸி மேன் லாஸ் பண்றது. இந்த பக்கம் நேடு வெளியுது. ரோல் பாத்தீங்கன்னா எப்படியாவது ரீகால் எடுத்துலான்னு போராடி கொண்டிருக்கான் நவீன். ஐயோ அபியோபி அகால மரணம். அபியோபி கீழே வரங்கிட்டான். இன்னும் 2.0 உயிரோடு இருக்காங்க. 2.0 இன்னும் உயிரோடு இருக்காங்க. யாரு? சிம்பா டீம். என்னப்பா நைட் நான் இவ்வளவு கொடூரமா இருக்கு. டே டைம்ல தான் வந்து கொடூரமா இது பண்றாங்க. ஒரே ஒருத்தன் எஸ்என்டி சாண்டா ஐ ஸ்போர்ட்ஸ்ல ஒரே ஒருத்தன் 2 நாக்கு. சாண்டா ஐ ஸ்போர்ட்ஸ்ல 2 நாக்கு ஒரே ஒருத்தன். ஐயோ 1v3 பா. சிம்பா டீம் பி டீம் பா. பன் பவரே இல்லாத டீம். 1v3 சும்மா அப்படி போட்டோம். சாண்டா ஹெல்ஸ் வெறியான ஒரு 1v3 செம்ம. டான்ஸ் ஆடுறது வெறியா இருந்துச்சு. டான்சிங் எல்லாம் போட்டு அடிச்சாரு. ராகுல் கூட பக்கத்துல வராரு. எஸ்என்டிஎல் பாக்குறான் நவீன் பாக்குறான். இதான் சாக்கெட் 2.0 எடுக்குது. இதான் சாக்கெட் 2.0 இது எடுக்குது. ரீகால் எடுத்துருச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு கதை. எடுக்கிறாங்க. டோனி ராட்ரிக்ஸ் கை சாப்போடு ஆளு தெரிஞ்சா அவ்வளவுதான். கோல் முடிச்சுட்டாங்க. கோல் மாலாம் தேமுட்டாருக்கா. அவ்வளவுதான். ரீகால் எடுக்க முடியவில்லை. ஈசா கருப்பு 2.0 எடுத்துச்சு ரீகால். ரீகால் எடுத்துறாங்களா? நவீன் நைஸா வந்து ரீகால் எடுத்துட்டாரு. இருக்காம தெரியலையே. இந்த சனி எல்லாம் தெரிஞ்சா நல்லா இருக்கும். தெரியலையே. தலை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஐஎஸ் டோனி டிராஃபி வச்சீங்கன்னா எங்க டீம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வைக்கிறேன் ஐஎஸ் எடுத்துறேன் வச்சிடறேன். गाइस நெக்ஸ்ட் வந்து மெம்பர்ஸ் ரூம் மேட்ச் இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் ஆனா வந்து ஃபன் ரூம் மேட்ச் தான். ஃபைட் பண்ற மேட்ச் தான். இது எடுக்க கூடாது, குண்டலா எடுக்க கூடாது, துப்பாக்கில எடுக்க கூடாது. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஒரு ஃபன் ரூம் மேட்ச். ரொம்ப நாள் கேட்டு அந்த ஃபன் ரூம் மேட்ச். அதுவும் இப்போ இந்த மேட்ச் முடிஞ்சோன்னா கேள்வி பதில் பிரைஸ்க்கு அப்புறம் ஃபன் ரூம் மேட்ச் நடக்குது. ஸோ மெம்பர்ஸ் வந்து அந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். அதை பார்த்து வந்துருக்கேன். யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. மெம்பர்ஸ் யாரும் ஷேர் பண்ண வேணாம். நீங்க முதல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மக்களுக்கு கூட கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து வித்தவுட் கன் மேட்ச் தான் அது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் கார் எடுத்துட்டாங்க. ரீகால் எடுத்துட்டாங்க. சோ மறந்து லெட்ஸ் கோ ஃபார் 6000 லைக் போலாம் பாருங்க गाइस. அப்படியே பாத்துடலாம். மறக்காம லைக் பண்ணுங்க. லெட்ஸ் கோ ஃபார் 6000 லைக்ஸ். கண்ணன் தேவன் டீ புடி गाइस. அது நான் சொல்லிடுறேன். எங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல எங்க வரும்னு நான் இப்ப காட்டிடுறேன். இந்த பக்கம் தான் வரும். நீங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க. இங்க தான் ஐடி பாஸ்வேர்ட் நாங்க போடுவோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு மெம்பர்ஸ் வந்து பார்த்துட்டு வந்து இதில் போட்டுறாதீங்க, சாட்டில் போட்டுறாதீங்க. அப்புறம் எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க. மெம்பர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண முடியாது. அப்புறம் அது ஒரு பிரச்சனை வரும். எங்கே ப்ரோ வந்து இது பண்ணிட்டீங்க அது பண்ணிட்டீங்க சொல்கிறாதீங்க. இங்கே பாருங்க, இங்கே போஸ்ட்டுன்னு இருக்கா, போஸ்ட்டுக்கு பக்கத்தில் மெம்பர்ஷிப்னு ஒன்று இருக்கும். இதில் தான் போஸ்ட் பண்ணுவேன். இதில் போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும்.
இங்கே வந்து ஐடி பாஸ்வேர்ட் போஸ்ட் பண்ணுவேன். இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுலேருந்து அப்படியே ஐடி பாஸ்வேர்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் அங்கேருந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க போட்டு. ஆனால் இப்போ சேட்டில் மட்டும் போடாதீங்க. முதல்ல மெம்பர்ஸ்லாம் ஜாயின் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்து மற்றவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதையும் இன்னைக்கு முடிச்சு விட்டுறோம். ஃபன் ரூம் மேட்ச் வந்து நாளைக்கு இல்லைன்னா சனிக்கிழமை, நாளைக்கு இல்லை வெள்ளிக்கிழமை ஃபன் ரூம் மேட்ச். சாய் அகால மரணம், சாய் கருப்புயர், ஈஸ்வா கருப்புயர், சாய் கருப்புயர், 2 பேர் கருப்புயர் இருக்காங்க. மறுபடியும் நாட்டேன் கோஸ்ட் கருப்புயர், கோஸ்ட் கருப்புயர். ஈஸ்வா கேமிங் ட்ரோல் மட்டும் தான் இருக்கான். ஈஸ்வா ஓடுறான், ஈஸ்வா ஓடுறான், ஈஸ்வா ஓடுறான், ஈஸ்வா ஓடிக்கொண்டிருக்கான். அவ்வளவுதான். பிடிஎஸ் ஸ்டேட்மெண்ட் உடைக்கப்பட்டது, பிடிஎஸ் ஸ்டேட்மெண்ட் உடைக்கப்பட்டது, உடைத்து எறியப்பட்டது. இவங்க எங்க மொபைல் பிடிஎஸ் எடுத்துட்டாங்களாப்பா ரீகால் கார்டு? மொபைல் பிடிஎஸ் 4 பேர் ரீகால் கார்டு எடுத்தாச்சு. அவ்வளவுதான். பிடிஎஸ் அவ்வளவுதான். பிடிஎஸ் தான் உடைப்பாங்க, பிடிஎஸ் தான் உடைப்பாங்க. ஈஸ்வாக்கு கார் ஏற்ற தெரியவில்லை, கார் ஏற்ற தெரியவில்லை. பிடிஎஸ் ஈஸ்வா அதனை கொண்டிருக்கிறான். கார் ஏற்றுவது எப்படி என்று பார்ப்போம். எடுக்க முடியல ப்ரோ, நடந்து ஓடிக்கொண்டிருக்கான் ஈஸ்வா. சரி ஓகே. மொபைல் பிடிஎஸ் எங்க பாருங்க, கீழே வந்துட்டாங்களா? கண்டிப்பா மொபைல் பிடிஎஸ் தான் முதல்ல வெடிப்பாங்க. மொபைல் பிடிஎஸ் எங்க இருக்கு? பலிக்கு பலி வாங்குவாங்க. வந்து ஏரோப்ளேன்ல வந்துட்டு இருக்காங்க. வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம் வெல்கம். அருண் சாம் ப்ரோ, வெல்கம் டார்லிங், வெல்கம் டு சொந்தக்கார் மெம்பர்ஷிப் ப்ரோ, வெல்கம் டார்லிங். I wanted my wedding look to be perfect, but my glasses were a... கன் எடுத்துக்கோங்க சரியா? ஏன்னா வந்து டிராப்பில் வந்து போய் மெம்பர்ஸும் ரூம் ஜாயின் பண்ணுறவங்களும் போய் கன் எடுக்க பார்ப்பாங்க. அவங்கள வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் சரியா? 2 டீம், நீங்கள் 2 டீமும் நேக்காக ஆடிடுங்க. நான் எப்படியும் இதுதான் பண்ணிடுவேன், கஸ்டம் ரூம் கார்டு தான் போட்டு கன் இல்லாமல் தான் மேக்ஸிமம் பண்ணிடுவேன். பட் இருந்தாலும் பேன் ஃபைட் உண்டு கேஸ். பேன் ஃபைட்டு காரில் ஏற்றிக்கலாம், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். பட் கன் மட்டும் எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் ஃபார் ஃபன், அவ்வளோதான். ஒரு ஃபன் ரூம் மேட்ச், ஜாலியாக இருக்கிறது. அதில் ட்ராப் வர முடியாமல் பண்ண முடியுமா கைஸ்? ட்ராப் வர முடியாமா? மொபைல் பிடிஎஸ் போட்டுருச்சு. மொபைல் பிடிஎஸ் கரெக்டாக பிடிஎஸ் கிட்ட தான் போகுது. போட்டாங்க பாய் போட்டாங்க வரக்கிறாங்க. இங்க இதுக்கு வந்துட்டாங்க பாருங்க. எங்க? கேவுக்கு போன அடி. ஒருத்தர் கேவுக்கு போனோன்னு எக்ஸிட் ஆகணும். ஈஸ்வா கேமிங் இல்ல தப்பிச்சிட்டாங்க. தூக்கிட்டாங்க. கேவுக்குள்ள கடைசி நேரத்துல வந்து பாத்துக்காங்க. கடைசியா வர போங்க. நானும் உங்க டீம்ல இருக்கேன் ப்ரோ. வாங்க ப்ரோ. மண்டேல இறங்கி கொட்டுக்க போட்டு நங்கு போட்டுறாங்க நினைக்கிறேன் ப்ரோ. சூப்பர் ஸ்கின் ரூம் மேட்ச் போடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, சூப்பர் ஸ்கின் ரூம் மேட்ச் போடலாம் ஒரு நாள். இன்ப்ரோ டீமும் மொபைல் 2.0 பக்கத்துல இருக்காங்க. அங்கதான் போற மாதிரி தெரியுது. அங்கதான் போறாங்கப்பா. ரீகால் இருக்குல்லப்பா, அங்கதான்ப்பா போறாங்க. அம்மாடா, அவங்க பயந்து ஓடுறதுக்கு 2.0 இல்லடா. இட்ஸ் மொபைல் பிடிஎஸ்டா. டபக்கிடிபா போறாங்க, இறங்குறாங்க. உடச்சிடுவாங்க எனக்கு தோணுது. அடிச்சு உடைக்கலாம் பிளான் போடுறாங்க. அதுல தப்பிப்பாங்களா தெரியல. பிடிஎஸ் அடிக்க வந்துட்டாங்கப்பா. பிடிஎஸ் அடிக்கிறதுக்கு இவங்க அங்க போயிருக்காங்க, அவங்க இங்க வந்திருக்காங்க. 2 இடத்துல போயிட்டு இருக்கு. 2.0 திக்ரா டீம் துரத்திட்டு இருக்கு. கீழ இறங்கிட்டாங்க. பிடிஎஸ் கீழ இறங்கிருச்சு. ஏரோப்ளேன்ல வந்துருச்சு. பிடிஎஸ் எக்ஸிட் பண்ணிடுச்சு. அவங்க துரத்தி வந்தாலும் எக்ஸிட் பண்ணிட்டாங்க. போடு தக்காளி போடு. வெறி. ஐயோ பிடிஎஸ் ஓடுது பார்த்துட்டு வெறியா இருக்கு பாக்குறதுக்கு. ஓடு. ஐயோ வெறி. கைஸ் தயவு செஞ்சு மெம்பர்ஸ் யாரும் பாஸ்வேர்ட் மட்டும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ரிப்பீட்டேட்டிவா ஒரு முக்கியமான நேரத்தில் டெய்லியும் வாரத்துல ஒரு 2 வாரம் 3 வாரம் பண்ணணும். எங்க டீம் நம்பர் டீம் நம்பர் 4 3 and 4 மட்டன் ஓடுறான். 1 HP ரீகால் பண்ண போறான் நினைக்கிறேன். மட்டன் ரீகால் பண்ண போறான்.
1 HP வெறியாட்டா வெறியா. ஆமாப்பா இவங்க ஸ்லாட் சேவ் பண்றத எப்படி சேவ் பண்றாங்க பாரு. மட்டன் மட்டும் ஓட்டோம். மட்டன் போய் ரீகால் பண்ணோம். மட்டன் பண்ணிடுவோம் ஃபெரிபியல பண்ணிடுவோம். யாருமே இல்ல. ஐசல் டீம் மட்டும் இருக்கு. ஐசல் டீம் இல்ல. ரவுடி ஓபி போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ரீகால் பண்ண வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்காரு. 2 பேரும் பக்கத்துல இருக்காங்க. யார் ஃபர்ஸ்ட் போறான்னு தெரியலையே. பயம் பீட் 3.0 பயம் கொடுத்துச்சு ப்ரோ. கைஸ் அதான் மறந்துடாம இது ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் ஷேர் பண்ணாதீங்க கைஸ். ஏன்னா நம்ம வார நடத்துறப்போ முக்கியமான நேரத்துல வந்து மெம்பர்ஸ் ரூம் மேட்ச் நம்ம போடணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பொல்யூட் பண்ணீங்கன்னா நடத்த முடியாது. தவறெல்லாம் இல்ல வச்சுக்கிட்டாரு. இல்ல நான் மட்டன் ப்ரோக்கும் ஐடி இருக்கும். அதுவா ஓகே. அது கரெக்ட். அவ்வளவுதான் தப்பு கரெக்ட் தான். இவங்களும் 3 பேர் ஆயிட்டாங்க. இவங்களா ரீகால் பண்ண முடியும். மேப் திறந்து பாருங்களேன். ஸ்டார்டிங் போய் வந்துட்டு இருக்க. அவ்வளவுதான். ஆமா வந்துட்டு ரவுடி பாத்துறா பாரு. ரவுடி பாரு வந்து பாக்குறேன் பாரு. ரவுடி அடிக்க வாய்ப்பு இருக்கு. ரவுடி விசஸ் மட்டன். அவ்வளவுதான். ரவுடி அடிச்சே ஆகணும். இப்போ ரவுடி அடிச்சே ஆகணும். அவ்வளவுதான். 2.0 வேற வந்துருச்சுங்க. 2.0 வேற வருது. 2.0 வேற வருது. வந்து கொண்டு இருக்கும் 2.0 தின்ன முடிக்கிறத வந்து கொண்டு இருக்கிறது. வேகமாக வந்து கொண்டு இருக்கிறது. வெறியாக வந்து கொண்டு இருக்கிறது. ரவுடி ஓபி மாறணும். ஐசல் டீம் அவ்வளவுதான். அடுத்த சீசன் 2.0 என்ட்ரி. 2.0 என்ட்ரி பறந்து வருகிறது. ஜின்னோபி ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க. வந்து விட்டுருக்கிறது. பறந்து வந்து விட்டுருக்கிறது. சினிமா இறக்கப்படுகிறது. சினிமா இறக்கப்பட்டது. ட்ரைவல் நடந்தது. வந்தாங்க அவங்கள்ட்ட ரீகா ஈல் எதுவுமே இல்ல. இங்க ஆமா நாக் அவுட். ஆமா சாய் நாக் அவுட். ஐயோ ஆமா ரீகால் இருக்கு போதே முடிக்கலாம். இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. ரீகால் போஸ்ட். आपको क्या लगता है 50,000 में ரீகால் 1 நிமிஷம் இருக்கு. ரீகால் போஸ்ட் ஆகுது. ரெண்டே பேரு ஒரே ஒருத்தா ஈஸ்வா 2 ரூபா வச்சா. ஒரே ஒருத்தன் நெருப்பு எரிகிறது. ஓடிக்கொண்டிருக்கான். பிடிஎஸ் மொபைல் பயத்தை இறக்கிட்டு இருக்கு. பிடிஎஸ் ஸ்டேட்மெண்ட் உடைச்சு எரிஞ்சிட்டு இருக்காங்க. பிடிஎஸ் ஸ்டேட்மெண்ட் உடைச்சு எரியப்படுகிறது. பிடிஎஸ் சசிகல் சொல்லிட்டு இறக்கப்பட்டு விட்டு இருக்கிறது. இது 2.0 இல்ல பயந்து போறதுக்கு. இட்ஸ் பிடிஎஸ் மொபைல் டிராஃபியோட வின்னர் ஸ்லாட் 1 ஹையஸ்ட் மீனிங் எல்லாம் வச்சிருக்க டீம் ஒட்டுக்கா வராங்க. அவங்க டீம் எல்லாரும் ரீகால் ஆயிட்டாங்க. பிடிஎஸ் மொபைல் எல்லாரும் ரீகால் ஆயிட்டாங்க. ஆட்டோமேட்டிக் ரீகால் இருக்கு. ஒரே ஒருத்தன் ஈஸ்வா முடிச்சாங்க. பிடிஎஸ் ஸ்டேட்மெண்ட் ஒடுக்கப்பட்டது. உடைத்து எரியப்பட்டது. பிடிஎஸ் மொபைல் is going for the fucking win. Revenge has taken successfully. It's not fucking 2.0 to get away, run away. It's BTS mobile ra. Oh male. வேற மாதிரி துரத்தி வந்து அடிக்கப்பட்ட வெற்றி. ஐயோ பா என்னப்பா பத்திக்குச்சு. அங்க 2.0 தின்ப்ரோ டீம் முடிச்சு விட்டாங்க. இங்க பிடிஎஸ் மொபைல் ஓதி முடிச்சு விட்டாங்க. வெரி இந்த 4 டீம் ரெண்டு டீம் எப்படி துரத்துறாங்க. தேவன் குடுக்குறது 2.0 வாடா. ஏடா பிரா வாடா bro. Are you serious? அப்பா லீட் எடுத்தா 10. இவங்க வந்து யாரு அடிக்கூடம் ஜெயிக்கணும். பிடிஎஸ்ஓ இல்ல 3.0 ஜெயிச்சு மேல நல்ல டாப் 5 குள்ள போயிட்டாங்கன்னா அவங்க லீட் போய் நோ கரெக்ட்டா சொல்லு புரியவே ஆடியன்ஸ் புரியவே. இப்போ பிடிஎஸ் மொபைல் ஜெயிக்கணும்னா அவங்க 10 பாயிண்ட் எடுக்கணும். 17ல இருந்து 27 ஸ்ட்ரைட்டா ஓகேவா. மொபைல் வந்து ஜெயிக்கணும்னா அவங்க 27 எடுக்கணும். 10 பாயிண்ட் எடுக்கணும்.
ஆல்ரெடி தின் ப்ரோ SXBTS 26ல இருக்காங்க. இருக்காங்க. 9 பாயிண்ட் எடுத்தா கூட தின்னு வெளிய போயிடுச்சு. தின்னு வெளிய போயிட்டான். ஓகேவா? SXBTS இருக்காங்க. SXBTS இருக்காங்களா? இருங்க. SXBTS இல்லையே. எங்க SXBTS வெளிய போயிட்டாங்க. ஓகே. அடுத்து யாரு? அடுத்து இப்ப அவங்களுக்கு இல்ல. இப்ப 3.0 24 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. 3.0 வந்து எடுக்க விடாம பண்ணோம். அடுத்து ஸ்டார்கிஸ் லைவ் டீம் இருக்கா? ஆமா. முகிலன் பா சரி இரு குழப்பாத. இப்போ நவீன் டீம் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? நவீன் டீம் ஜெயிக்கணும்னா அவங்க டாப் 5 வந்தாலே போதும். டாப் 5 வந்தாலே போதுமா? டாப் 5 வந்துட்டு இவங்கள ஸ்டார்க்கு இல்லனா பிடிஎஸ் மொபைல் இவங்கள வர விடாம செய்யணும். அவ்வளவுதான். ஸ்டார்க் டீம் எங்க இருக்கு? ஸ்டார்க் டீம் இருக்கா தெரியுது இருக்கேன். இல்ல ஆஹா பிடிஎஸ் மொபைல்ல நவீன் டீம் அடிச்சாலே நவீன் டீம் தான் ஜெயிக்கும். இல்ல ஏய் தப்பு. நவீன் டீம் டாப் 5 வந்தாலே 30 பாயிண்ட் தாண்டுறாங்க. அவங்க தான் வின்னர். நவீன் டீம் டாப் 5 வந்தாவே 29 போயிடுவாங்க. ஸ்டார்ட் டீம் எங்க இருக்கு? ஸ்டார்ட் டீம் பேருங்க. ஸ்டார்ட் டீம் எங்க? இல்ல வெளிய போயிட்டாங்க. ஏய் எங்கப்பா வெளிய போயிட்டாங்க? வெளிய போன டீம்ல ஸ்டார்ட் டீம் இல்லையே. அவங்க நானே இல்ல அவங்க பேரு போண்டா இல்ல. குமார் ரோலக்ஸ் ஏஞ்சல் டீம் இல்ல. ஆரஞ்சு மிட்டாய் பான்ஸ் லைவ் முகிலன் டீம் உட்கார்ந்திருக்காங்க. இருக்காங்க ஸ்டார் டீம் இருக்காங்க. ஸ்டார் டீம் வந்து ஸ்டார் டீம் டாப் 5 வந்தாவே ஸ்டார் டீம் வின்னு. வாய்ப்பு இல்ல. ஆமா தப்பா சொல்றீங்க. ஸ்டார் டீம் 18 பாயிண்ட்ல தான் இருக்காங்க. அவங்க வந்து 9 பாயிண்ட் எடுக்கணும். 26 வந்து SXBTS ஆமா. ஓகே லீட்ல இருக்க ரெண்டு டீமும் வெளிய போயிடுச்சுனா இன்னும் போய் வெளிய போயிட்டாங்க. ஸ்டார் டீம் எவ்வளவு பாயிண்ட்? 18 ஆமா ஓகே. 18 இப்ப 3.0 மட்டும் டாப் 5 வந்துட்டா அவங்க தான். BTS இவன் 2.0 ஜெயிக்கிறதுக்காக போராடுறாங்களே 36 எப்படியே உடைக்கலாம்னு. ஆமா அவங்க இந்த பக்கம் இவங்க ஐயோ நமக்கு பாடி வெற்றி பெறதுக்கு போராடுறாங்க ஒரு பக்கம். பீட் அப்படினா இங்க பாரு மொபைல் BTS வந்து நவீன் டீமை ஜெயிக்க விடாம பண்ணி ஆமா ஜெயிச்சாவே போதும். ஓகேவா? ஸ்டார் டீம் வந்து டாப் 5 வந்தாவே தோத்த மாதிரி தான். ஸ்டார் டீம் வந்து டையாவுன்னா ஸ்டார் டீம் வந்து டாப் 2 வரணுமா? டாப் 2 வரணுமா? டாப் 2 வரணும். இவங்க டாப் 1 போணும். 18-17 ஓகே 18-17 ஓகே. BTS மொபைல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஆனா இப்போ 2.0 என்ன பண்ணனும்னு தெரியலையே. 2.0 அவங்க ஸ்லாட்டை காப்பாத்தணும்னா BTS மொபைல் அடிக்கணுமே. இப்போ BTS 2.0 என்ன பண்ணனும்னு தெரியலையே. BTS மொபைல்ல போய் இவங்க குத்துனாங்கன்னா ஸ்லாட் இருக்கும். அப்படி இல்லனா நவீன் டீம் ஜெயிச்சிரும். அப்படி இருந்தா கூட அண்ணா ஸ்லாட் பிரச்சனை வராதே. நான் தின் ப்ரோ தான் வெளிய போயிட்டாரேனா. ஓகே. ஆனா நோ ஸ்லாட் பிரச்சனை. துடுரும் வீடியோ கால் யூ ஒரு தடவை பெர்ஃபெக்ட்டா விளையாடுறாங்கடா. BTS மொபைல் டாப் 1 வரணும்பா. BTS மொபைல் ஜெயிச்சா மட்டும் தான் வெற்றி. டாப் 1 BTS மொபைல் 10 பாயிண்ட். ஐயோ ஏதாவது ஜூஸ் ஏதாவது ஒரு மாஸ்டர் மைண்ட் பண்ணிரோனா? ஸ்டார்க் 9 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். தி நியூ மாஸ்டர் மைண்டா. ஐயோ சீக்கிரம் மேட்ச் முடியுடி. ஒரு மாதிரி கிறுக்கானா இருக்கு. என்னடா இப்படி பண்ணிட்டாங்க? பா தரமா எடுக்கறான்டா இவன் ஜோன். தரமா எடுக்கறான். ஒத்தா உண்மையாலுமே வெரிடா. நியூஸ் அந்த கார் அந்த வீடு தரமா எடுக்கறாங்க. அதுவும் வாயில பரப்பானுங்கன்னு சொல்லிட்டு வீடு விட துரத்தி 2 மேட்ச் அடிச்சதெல்லாம் எவனாலும் ஓட மாட்டான். இவங்க 2.0 பாருங்க 3.0 பக்கத்துல இல்ல அவங்கள எங்கயோ இருக்காங்கப்பா. எங்க ஐஜிஎல் நவீன் மட்டும் தனியா இருக்கறாப்ல. ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரியல. நானும் அத பாத்துட்டு இருக்கேன். தொட்டு பாத்து தெரியும். சைக்கிள்ல வராங்கப்பா. இங்க பாரு UBTS டோமியோ. அந்த நாள் BTS மொபைல் ஜெயிச்சுச்சுனா 3 பாயிண்ட் லீடிங் பா. BTS
பிடிஎஸ் கனவுல கூட வர முடியாது, கனவுல கூட வர முடியாது. அப்புறமேட்டு ஸ்லாட் 1 கனவானது சீசனல் டிராஃபியை கைவிட போகுது. ஏன்னா இன்னும் 2 வாரம் 2 வாரம் தான் இருக்கு சீசனல் டிராஃபி முடியறதுக்கு. 2 வாரத்துக்குள்ள இவங்க ஜெயிச்சாங்கன்னா ஒரு சீசனல் டிராஃபியை ஜெயிச்ச வரலாறுக்குள்ள வந்துருவாங்க. நவீன முடிச்சு விட்டாங்க. ஆமா, தனியா இருந்தா முடிச்சு விடாம என்ன பண்ணுவாங்க, சூத்தடி தான் போடுவாங்க. தனியா இருக்க கூடாது. இந்த டீம் டாப் 5 வந்தாலே போதும். ஆனா இப்படி சைக்கிள்ல என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஒரு மாதிரி ஒரு இங்க பாருப்பா, பெண்கள் டீம் மலைக்கு இடுக்கல. மலைக்கு இடுக்கல பாரு, 3 பேர் அங்க பாரு. ஆமா, இப்ப பாயிண்ட் எடுத்து என்ன பிரயோஜனம்? புரியல யாரு இவங்க இவ்வளவு நேரம் கழிச்சு. எனக்கு புரியலையடா, எனக்கு புரியல ஜி, எனக்கு புரியல. அந்த ஐயோ, ஸ்டார்ட் 10 பாயிண்ட் லீடிங் போயிருவாங்களா? லீடிங் போயிட்டா அவ்வளவுதான். முதல் முறையா சீசனல் வார் இன்னொருத்த கை மாறுற கணக்கு. பாப்போம் 2.2 வெரியா இருக்கு. அவ்வளவுதான்ப்பா. எங்கடாங்க மொபைல் பிடி ஜோனு, ஸ்டார் டீம் ஜோனு, அப்புறம் வந்து 2.0 ஜோன் போகணும். எங்க அடி ஜோன் போனோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜோன் எடுத்ததுலாம் வீணா போச்சு. இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டு வீணா போச்சுடா. டிவைஸ் செக் பண்ணா ஜியோசோஜி டிவைஸ் செக்னு போட்டுக்கடா. லைவ் யூடியூப்ல இருக்கும், பாத்துக்கோடா. அப்படியே பாத்துங்க, செக் பண்ணி பாத்துங்க. ஏதாவது டீம் உங்க டீம் வந்து கிளைம் பண்ண சொல்லுங்க, டிவைஸ் செக் பண்றேன். எந்த டீம் வேணா கிளைம் பண்ணலாம், எனி டீம் கேன் கிளைம். உடனடி டிவைஸ் செக் நடக்கும். மொபைல் முடியுது. ஒரே ஒருதான் மொத்தம் தன்னந்தனியா போராடுறாரு. ஏவிஓபி ஹைப்பர்சன் ஒரு மேன் லாஸ். ஜியூஸ் தூக்கிட்டாங்க. வெற்றி பெற முடியாது. 2.0 இவங்கள தேடி வராங்க. வெற்றி பெற முடியாது. ஹைப்பர்சன் நாக்கு அவ்வளவுதான். ஒரே ஒருத்த 1v3 பண்றான். பிடிஎஸ் மொபைல்ல ஒரே ஒருத்த 1v3 பண்றான். காலா பண்ற மாட்டேங்குது. பிடிஎஸ் மொபைலால வெற்றி பெற முடியாது. அவ்வளவுதான். 2.0 வெற்றியா இது பண்ணிச்சு. போய் பக்கத்துல போயிட்டு ஸ்ப்ரே வந்ததுக்கு அப்புறம் திரும்பிட்டு வந்திருக்காங்க. யாரு இவங்க 2.3 பக்கத்துல போயிட்டா. பாரு, அவ்வளவுதான் முடிச்சு. 3.0 முடிச்சு. 3.0 முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், வெற்றி உடைச்சு விட்டது. இப்ப யாருப்பா யாருமே இல்லா. தின்னு ஜெயிச்சிட்டாப்பா. இந்த மென்டல் கூலிங்க. ஏவி இருந்து என்னப்பா பிரயோஜனம்? ஆமா, ஏவி டாப் 10 வரும். ஆனா இப்ப டை பிரேக்கர் வருமே ஜினோபிகே 6 பிடிஸ்க்கு. புரியல. அது ஓகே. இந்த மென்டல் தாயல்களுக்கு என்ன பண்ணுது? இப்ப நான் டை பிரேக்கர் ஜினோபி ஜெயிச்சாரா? ஜினோபி ஜெயிச்சாரா? அவரே ஸ்டார்ட் பைத்தியம். ஐயோ, அது ஒரு மென்டல் கூதிகளா இருக்கு. என்ன மேட்ச், என்ன கேம்னே தெரியாமலே வளர்றானுங்களே. சிறப்பான ஆள்றாளே, சிறப்பா. இவங்க எவ்வளவு பாடுகிறோம். இப்ப எதுக்கு போய் இல்ல இப்ப நவீன் டீம் அவங்க ஜெயி. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல இருந்து வந்து இன்னைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஏவிஓபி வின் பண்ணா மட்டும்தான். ஏவிஓபி 9 வந்தா டை பிரேக்கர்ல 3 டீம். இப்ப போய் ஏவிஓபி முடிக்கணும். எதுக்கு ப்ரோ நவீன் டீம் போய் அடிச்சிட்டு இருந்தாங்க? நானே ஸ்டார்ட் 4க்கு போயிடுறேங்க.
இருந்ததுதான் இப்ப அவரோட பாட்டி இவங்களுக்கு வந்து எங்கேயும் சரி 35 தொடர் தோல்வியாவது முடிக்கணும் அதோட. ஆமா ஃபுல்மேன் எல்லாருமே இது ஒரு ஏவிபி மேல போயிட்டான். ஏவிபி மேல போயிட்டான் பாரு. சாமி பார்க்க போவாங்க. கடி விழுது. ஃபுல்மேன் படாத வெயிட்டிங் 2.0 போடணும். நானே அவனோ ஏவிபி புடிச்சான். ஏவிபி புடிச்சான். அவ்வளவுதான் வின்னர் ஆரஞ்சு டைம் மட்டும் தான் இருக்கும். இவன் எவ்வளவு படிக்கிறான்? இவன் எவ்வளவு எடுக்கிறான்? 18 தானே சொன்னான். டார்க் டீம் வந்து 9 எடுக்கணும். 9 எடுத்தா வின்னா டை பிரேக்கரா? வின்னு 9 எடுத்தா வின்னு. 8 பாயிண்ட் எடுத்தாங்கன்னா டை பிரேக்கர்ல இவங்களும் சேர்ந்துப்பாங்க. டோனி வேற மாதிரி ஒரு நாக்கு வச்சாரு. பாயில இப்ப போய் அவங்களுக்கு சொல்லுவாங்களோ. இந்த ஒருத்தரை எப்ப அடிக்க போறாங்கன்னு தான் நான் பாத்துட்டு இருக்கேன். 9 பாயிண்ட் எடுத்து சாவறாரா இல்ல 8 பாயிண்ட் எடுத்து சாவ போறாரா? 9 பாயிண்ட் எடுத்தா நல்லது தானே. இல்ல அவங்க தான் போறாங்க மறுபடியும். 8 பாயிண்ட் வந்துட்டாங்க. அதான் இன்னும் ஒரு பாயிண்ட் எடுக்கணும். 8 பாயிண்ட் இப்ப டை பிரேக்கர். இல்லையே அவங்க தான் அடிக்க போறாங்க. இல்ல லேட். இப்போ இவங்க அடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. ஐயோ பைத்தியக்காரா குதி. ஓடு தக்காளி பிதுக்குறாங்க ப்ரோ. ரெமோ அடிக்க போறாங்க. ரெமோ அடிச்சா வெற்றி பெற்றாங்க. வெரி பண்டா கட்டா இங்க பாரு ஒருத்தர் சொல்றான். இந்த மேட்ச் ஜெயிச்சதுனால அவங்களோட 35 ரெக்கார்ட வந்து அவங்களோட ஸ்லாட்டையும் இது பண்ணாங்க. காப்பாத்திட்டாங்க. ஸ்லாட்டையும் தக்க வச்சுக்கிட்டு ஸ்டார் கிஸ் லைவ் அணி இந்த இதை வென்றது. 10k டிராஃபி அற மாதிரி ஸ்டாருக்கு முகிலன் அணிக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். எப்படியோ 2.0 உங்களை காப்பாத்தி விட்டாங்க. இதுதான் ஒரு கணக்கு. எப்படியோ இந்த மேட்சாவது பயன்படுத்தி 35 தொடர் தோல்வி வெற்றியை வந்து முறியடிச்சாங்க.